ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில் வைப்ஸ் வித் கே. என்னோடய சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பண்ணுறது. ஆயில் போட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் சீரக மிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு இஞ்சி தட்டி வச்சுருந்து அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஆனியன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள். டர்மரிக் பவுட்ரு ஆட் பண்ணதும் அதில் நீங்கள் தேங்காய் பால் இருக்குல்ல, அதை நீங்கள் ரொம்ப பால் எடுக்காமல் அப்படியே தேங்காயோட தண்ணி விட்டு அரைச்சி நல்லா கெட்டியாக இதில் ஊற்றுங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மோர் குழம்புல தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. கொஞ்சம் வாட்டர் சேர்த்து, ரொம்ப கொதிக்க வேணாம், லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு 1 மினிட்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மோர் சேர்த்து லைட்டான சூடு இருக்கும்போது மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மை சேனல்.